புதுசாக ஒரு விஷயம், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னேன். 11.5 pH வாட்டரை வச்சு நம்ம அரிசியை காய்கறியெல்லாம் கழுவலாம், அதில் இருக்கிற பெஸ்டிசைடெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? எப்படி பண்ண முடியும்? ஆயிலும் தண்ணியும் சேருமா, மிக்ஸ் ஆகுமா? இப்போ நம்ம பார்க்கலாமா? வாங்க. இப்போ எங்கிட்ட இருக்கிறது இது வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய். ஓகே, இந்த நல்லெண்ணெயை நம்ம வந்து இப்போதைக்கு பெஸ்டிசைடு கலந்தது அப்படின்னு நினச்சிக்குவோம். இதுதான் அந்த செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணப்பட்ட பெஸ்டிசைடு அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். ஏன்னா எல்லாமே ஆயில் பேஸ்டு பெஸ்டிசைட்ஸ். ஸோ இப்போ நான் அந்த நல்லெண்ணெயை 2 டம்ளர்லையும் ஊற்றுறேன். இந்த எண்ணெயை ஊற்றுறேன். ஓகே, இப்போது நார்மலாக எண்ணெயும் தண்ணியும் கலக்குமா? நம்ம என்ன பண்ணுவோம்? டேப் வாட்டர்லையோ இல்லை ஆரோ மிஷின்லேருந்து வர தண்ணியிலையோ நம்ம வந்து காய்கறியோ அரிசியோ கழுவோம். கரெக்டாக? இப்போது அப்படி கழுவும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? எண்ணெயும் தண்ணியும் கலக்குமா? கலக்காது. இப்போ அந்த எண்ணெய் மிதக்குது, தண்ணி மேலே எண்ணெய் மிதக்குது. சரி, இப்போ இதே 11.5 கங்கன் வாட்டர் ஊற்றினா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த ப்ராசஸ்க்கு பேர் எமல்சிஃபிகேஷன் ப்ராசஸ். இப்போ இது பாருங்க, இதில் வந்து தண்ணி எண்ணெயும் தண்ணியும் மிதக்குது நார்மல் வாட்டரில் கழுவும் போது. இதே கங்கன் வாட்டரில் கழுவும் போது அது அப்படியே மிக்ஸ் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். அதனால தான் இந்த 11.5 தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம அரிசியோ காய்கறியோ கழுவினோம்னா அதில் இருக்கிற பெஸ்டிசைடை இந்த 11.5 தண்ணி ரிமூவ் பண்ணிடும். இப்போது இது மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து அரிசியோ காய்கறியோ கழுவிட்டு அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை அப்படியே கலர் மாறி இருக்கும். அது பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக இந்த 11.5 கங்கன் வாட்டர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். இப்போது அரிசியை நம்ம கழுவ போகிறோம். இவ்வளோ ஒரு அழாக்கு அரிசி, இதில் பாதி இதில் பாதி போட்டாச்சு. இப்போது ஒரு அரிசியை நார்மல் டேப் வாட்டரில் கழுவலாம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு அரிசியை இந்த கங்கன் 11.5 இந்த ஸ்ட்ராங் ஆசிடிக்கை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு அல்கலைன் பைப்பில் வந்து 11.5 pH வாட்டர் கிடைக்கும். இப்போ அதை வச்சு நம்ம இந்த அரிசியை கழுவ போகிறோம். இப்போது இந்த 2 தண்ணியிலையும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே நல்லா பாருங்கள். இந்த தண்ணி நார்மலாக நம்ம எப்போவும் கழுவுற தண்ணி, இது வந்து 11.5 தண்ணி. இப்போ நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் எப்படி கலந்தது 11.5 தண்ணியில், அது இதே 11.5 தண்ணி தான். இப்போ இந்த அரிசியை கழுவும் போது எப்படி வருது பாருங்கள். ஸோ அந்த அரிசியில் இருக்கிற போரிக் ஆசிட், அதில் யூஸ் பண்ணுற பெஸ்டிசைடு எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ இந்த நார்மல் வாட்டர் எப்படி இருக்குது, கங்கன் வாட்டர் 11.5 தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதிலேருந்து 11.5 தண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற பெஸ்டிசைடை ஃபுல்லாக எடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.